Okay, hope you're seeing my screen. So, இன்னைக்கு வந்து நம்ம கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 2 நம்ம செமஸ்டர் செம் 3 ஓட கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 2 ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுல பார்த்தோம்னா ஃபுல்லா இந்த லெசன் இந்த ஹோல் சாப்டரே ஹோல் யூனிட்டே வந்து பேஸ்ட் ஆன் த தியரிஸ் என்னென்ன தியரிஸ் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸா பார்த்துருப்போம் இல்லையா கவுன்சிலிங் அண்ட் தியரிஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஹோல் யூனிட்டுமே இருக்கு ஃபுல்லாவே all lessons based upon those theories தான் ஸோ நம்ம ஒரு ஹை லெவல்ல கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி பற்றி பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் வித் ஒன் ஆஃப் த தியரி அது லெசன் நம்பர் 2. ஸோ இதில் வந்து ஒரு 12 தியரிஸ் மேஜர் தியரிஸ் இருக்கு அதுதான் வந்து ஒரு லெசன்லையுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அந்த 12 தியரிஸையும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி, அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் அ தியரி, அப்புறம் அந்த 12 தியரிஸ் நான் சொன்னேன் இல்லையா மேஜர் தியரிஸ் தட் எக்ஸிஸ்ட் அதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சைக்கோதெரப்பி? சைக்கோதெரப்பினா என்னன்னா இட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். ஒரு ட்ரெயின் பர்சன் வந்து எமோஷனல் ப்ராப்ளம்ஸை ஒரு ப்ரொஃபஷ்னலி வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஹி வில் ரிமூவ் மாடிஃபை ரிட்டார்ட், அதாவது அந்த ஏதாவது ப்ராப்ளம் ஒரு பிஹேவியர் அன்யூஷுவல் பிஹேவியர் இருந்தால் அதை ரிமூவ் பண்ண பார்ப்பாரு, இல்லை அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு, ஆர் ரிட்டார்ட்னா வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அந்த சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் வந்து மீடியேட் டிஸ்டர்ப்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியரை வந்து மீடியேட் பண்ணுவார், என்னெல்லாம் டிஸ்டர்ப்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர் இருக்குன்னு சொல்லிட்டு. தென் ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சைக்கோதெரப்பி வந்து பண்ணணும். ஸோ பேசிக்கலி சைக்கோதெரப்பின்றது வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்சுவல் மென்டல் ஹில்னஸ், ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு இல்லாம ஏதாவது ஒரு க்ரானிக் டிஸார்டர்ஸ் இருக்குது, ஒரு ஸ்கிசோஃபீனியா ஆர் பிஎஸ்டிடி அந்த மாதிரி டீல் பண்றது சைக்கோதெரப்பின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. ஸோ கவுன்சிலிங் வந்து இட்ஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் டீலிங் வித் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ். ஸோ இது வந்து ஒரு கரண்டா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க கிளையண்ட், என்ன கிரைசஸ் போயிட்டு இருக்கு, அது வந்து அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் ஒரு டைம்ல மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து ஒரு கிரானிக் ப்ராப்ளம் கிடையாது. மேபி அந்த டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆர் எனி அதர் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இது ஏதாவது கெரியர் டிசிஷன் எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம், அதாவது அந்த டைம்ல நடக்கிற ப்ராப்ளம், இது கிரானிக் கிடையாது. ஸோ அந்த வந்து நம்ம யூஸ்வலி கவுன்சிலிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டார்கெட்டட் டுவர்ட்ஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன், இந்த லைக் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ், பிஎஸ்டிடி. இவங்க கவுன்சிலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலர்ஸ் இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு தென் ஒன்ஸ் தே கம் டு நோ லைக் திஸ் இஸ் அ க்ரானிக் கண்டிஷன், அவங்களோட பிஹேவியர் அண்ட் அவங்களோட ஹிஸ்டரி வச்சு தெரிஞ்சது க்ரானிக் கண்டிஷனா இல்லை அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு மட்டும் இவங்க எப்படி இருக்காங்களா, அந்த டிப்ரெஷன்லாம் முன்னாடில இருந்தே இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கா, இல்லை அவங்க வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் அண்டர்கோ பண்றாங்களான்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு சாரி they will refer to a licensed psychotherapist. ஸோ சைக்கோதெரப்பி வந்து ஒரு லைசன்ஸ்டு சைக்கோதெரபிஸ்ட்னால தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அதாவது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் யூஸ்வலி பண்ணுவாங்க, நம்ம சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் தென் கவுன்சிலிங் பார்த்தோம்னா நம்ம ஒரு சைக்காலஜி ஒரு சோஷியல் ஒர்க் கூட கவுன்சிலிங் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சைக்கோதெரப்பி வந்து ஒரு டீப்பான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தாட்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷன். டீப் இன் த சென்ஸ் அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து என்ன அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப டீப்பா இருக்கும் அவங்களோட இது வந்து. ஸோ கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, வந்து ஒரு ஸ்கில்ஸ், ஒரு ஜஸ்ட் ப்ராக்டிக்கலி இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் இஷ்யூவை சப்போஸ் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எப்படி கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம்,
யார் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, யார் கொஞ்சம் விட்டு குடுக்கறது அப்படின்றது மாரி அந்த லெவல்ல இருக்கும். ஸோ சைக்கோதெரபி வந்து வைட்லி அவைலபிளா இருந்தாலும் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து ப்ராடர் பப்ளிக் வந்து ஆக்சஸபிள் கிடையாது. காஸ்ட்லின்றதுனால. கவுன்சிலிங் வந்து வெரஸ் அதர் ஹேண்ட் இட்ஸ் பிட் அவ்ளோ காஸ்ட்லி இல்ல அண்ட் இட்ஸ் ஆக்சஸபிள். நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பர் அந்த மாரி குடுத்து கூட தே ஆர் ஆஃபரிங் கவுன்சிலிங் சர்விசஸ். நம்ம ஊர்ல கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த 1098 வந்து இந்த சைல்ட் அபியூஸ் அந்த இதுக்கெல்லாம் வந்து கால் பண்ணி குழந்தைங்க பேசலாம்னு சொல்லுவாங்க. மீதி டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுக்கெல்லாம் கூட ஒரு நம்பர் இருக்கு. அது கால் பண்ணி தே கேன் ஜஸ்ட் ஸ்பீக் டு தெம் அண்ட் கெட் இட் சார்ட்டட். ஸோ இட்ஸ் கவுன்சிலிங் இஸ் வந்து வைட்லி அவைலபிள். ஸோ இது பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்கோதெரபி அண்ட் கவுன்சிலிங். அப்புறம் தியரிக்கு வரும். நம்ம வந்து இப்ப எல்லாமே வந்து ஒரு ஒரு சைக்கோதெரபி ஒரு தெரப்பின்னு போனா, அது ஆல்ரெடி ஒரு தியரி பேஸ் பண்ணி இருக்கும் மோஸ்ட்லி. ஒரு தியரிய ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல அந்த தியரியோட அவுட்கம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ வந்து இப்ப தியரி அப்டின்னா என்னன்னா, இட்ஸ் அ ஹைப்போதசிஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் அசம்ப்ஷன் அபௌட் ஹியூமன் திங்கிங், எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். இது வந்து ஒரு ஹைப்போதசிஸ் மாரி ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அ இந்த கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி பேஸ் பண்ணி தியரீஸ் எப்படி இருக்கும்னா, யூசுவலி வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு தெரபிஸ்ட் வந்து அக்யூரேட்லி டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன் அண்ட் பிரெடிக்ட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் கிளையன்ட் பிஹேவியர். ஸோ கிளையன்ட் பிஹேவியர வந்து அவங்க சொல்ற அந்த அ என்னென்ன அவங்க சொல்றாங்களோ கிளையண்ட்ஸ், அத வச்சு அவங்களோட பிஹேவியர வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணணும். பிரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அத வந்து ஒரு மேப் பண்ணணும் அந்த பர்ட்டிகுலர் டொமைனுக்கு. அதாவது இப்போ ஒரு ஸ்கிசோஃபீனியா அப்படின்னு வராங்கன்னா, அவங்களோட கண்டிஷன்ஸ வச்சு நம்ம அத பர்ட்டிகுலர் சைக்கோபேத்தாலஜிக்கு மேப் பண்ணணும். அ அதுக்கப்புறம் அந்த ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி குடுக்கணும். எப்படி இந்த ப்ராப்ளம எலிவியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் ஆஃப்டர் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளையன்ட்டோட ரெஸ்பான்ஸ் இந்த தெரபிக்கு அப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இப்படின்றத பிரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு தியரியோட ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அ தியரி. ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்னென்ன தியரி எல்லாம் ஒரு 12 தியரீஸ் இருக்கு. இதுல வந்து மேஜர் தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஆல்ரெடி நம்ம போன செமஸ்டர்ல பார்த்திருக்கோம். சைக்கோ அனாலிட்டிக், சைக்கோடைனமிக் அதாவது ஃப்ராய்டியன் தியரி. ஸோ ஃப்ராய்ட் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து யூசுவலி ஹி இஸ் அ நியூட்ரல் பெர்சன் அண்ட் யூசுவலி இஸ் அ பெசிமிஸ்ட் அபவுட் தி நேச்சர் ஆஃப் ஹியூமன்ஸ். ஹி இஸ் ஆல்வேஸ் ஒரு நெகட்டிவாவே இருக்க மாரி இருக்கும். அவரோட தியரீஸ் எல்லாம். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்காது. நெகட்டிவா இருக்கும். அதுதான் பெசிமிஸ்ட் அபவுட் நேச்சர் ஆஃப் ஹியூமன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த தியரி வந்து ஆல்ஜியன் இண்டிவிஜுவல் சைக்காலஜி தியரி. அந்த ஆட்லர் வந்து இட்ஸ் அன் ஆப்டிமிஸ்ட். அவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கும். ஹியூமன் பிஹேவியருக்கு பத்தி. ஸோ இண்டிவிஜுவல் சைக்காலஜி கன்சிடர்ஸ் ஈச் கிளையன்ட் டு பி யூனிக். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ ஃப்ராய்டு மாரி எல்லாமே ஒரு அ ஒரே இதுல வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள ஃபிட் இன் ஆவாங்க அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. யூசுவலி ஆல் ஹியூமன்ஸ் வந்து ஒரு பேசிக் ஒரு இந்த ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து எவ்ரி கிளையன்ட் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு யூனிக்கானவங்க. அவங்களோட பிரச்சனை யூனிக்கா இருக்கும் அப்படின்றது இவரோட தியரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ல் ஜங்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அவரோட தியரி ஜங்கியன் அண்ட் அனாலிட்டிக் தியரி. ஸோ ஜங்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் mystical traditions strongly shaped his view of humans as having vast and mysterious potential with their unconscious. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அன்கான்ஷியஸ்லி தே ஹாவ் ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியல். அவங்களுக்கே நம்மளுக்கே தெரியாது நம்மளோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ன்னும் போதுதான் நம்மளோட ரியல் பொட்டன்ஷியலே வெளியே வரும். இப்போ ஏதோ ஒரு எர்த்குவேக் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்னா நம்ம அ அ அவ்ளோ ஓடுவோமான்றதே நம்மளுக்கு அப்பதான் தெரியும். ஸோ நம்ம வந்து அன்கான்ஷியஸ்லி நம்மளுக்கு அவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த தியரி என்ன பண்ணுதுன்னா, அன்கான்ஷியஸ வந்து கான்ஷியஸோட கொண்டு வந்து வொர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த தியரி பண்ணுது. தென் வந்து 4த் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் அண்ட் ஜெசால்ட் தியரி. ஸோ இந்த தியரி என்ன பண்ணுதுன்னா, ஒரு பிரைமரிலி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபி.
அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபின்னா, நிஜத்துல என்ன இருக்கு? ஒரு லைஃப், டெத்து, அ ஒரு சஃபரிங்ஸ் வரும். அந்த மாரி இதெல்லாம் வந்து வரத்தான் செய்யும். ஒரு அக்செப்டன்ஷியல் பேஸ்டு எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபி பேஸ் பண்ணியிருக்கு. அ தென் வந்து பெர்சன் சென்டர்ட் தியரி. இது வந்து கார்ல் ரோகர்ஸ்னால வந்து ப ஃபார்முலேட் பண்ண தியரி. ஸோ இட்ஸ் அன் ஆப்டிமிஸ்டிக், ஹியூமனிஸ்டிக் அண்ட் எக்ஸ்டென்ஷியல் அப்ரோச். அதாவது இந்த 3த்துமே ஆப்டிமிஸ்டிக், அதாவது ஆல்டரோட ஆப்டிமிஸ்டிக், ஹியூமனிஸ்டிக் அண்ட் எக்ஸ்டென்ஷியல் அப்ரோச் 3த்தையும் பேஸ் பண்ண தியரி. தென் வி ஹேவ் ஜான் பி வாட்சன்ஸ் வந்து பிஹேவியரல் தியரி. ஸோ இந்த தியரி என்ன பண்ணும்னா, எல்லாமே ஒரு தெரபெட்டிக் அப்ரோச்ல சயின்டிஃபிக் ரிசர்ச், ப்ராப்பரா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு அத பேஸ் பண்ணி இருக்கும் அந்த பிஹேவியரல் தியரி. தெரப்பி அதெல்லாம் வந்து நம்ம பிஹேவியரல் தெரப்பில கொண்டு வரலாம். தென் கம்ஸ் த காக்னிட்டிவ் தியரி. காக்னிட்டிவ் தியரி எம்பசஸ் பண்றது என்னன்னா, வாட் ஹேப்பன்ஸ் டு இண்டிவிஜுவல் திஸ் காசஸ் தம் distress, but what they think or believe about what happens to them that cause distress. அதாவது என்ன அவங்களுக்கு நடந்ததோ அத வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் வரல. அவங்க அத எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு. நம்ம எக்ஸாம்பிள்க்கு சில பேர் பார்ப்போம். சில ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன்லேருந்து வந்துருவாங்க சீக்கிரமா. ஒரு ப்ரொக்ரெசிவா இருக்கும் அவங்களோட இது அதுக்கப்புறமேட்டு. பட் சில பேர் பார்த்தோம்னா, அங்கேயே அவங்க தங்கிடுவாங்க. அதுலருந்து அவங்களால வெளிய வரவே முடியாது. தென் ஸ்லோலி இட் வில் பிரிங் தம் பேக். அதாவது அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும், அது அப்படியே கீழ இறங்கி அப்படியே அப்படியே இதுவாயிடுவாங்க, லேக் ஆயிடுவாங்க. ஸோ வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அத ஓவர் கம் பண்ணி வராங்களா? பிரச்சனை வந்து ஆக்சுவல் இது கிடையாது. காஸ் கிடையாது. அந்த பிரச்சனைய அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த காக்னிட்டிவ் தியரி வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாலிட்டி அண்ட் சாய்ஸ் தியரி. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தியர் ஃபீலிங்ஸ் அண்ட் பிசியாலஜி. ஒரு அவங்க என்ன ஒரு ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து பேசிக்கலி அவங்களுக்கு பிசிக்கலி என்ன சேஞ்சஸ் இருக்கு. ஒரு பெயின் ஏதாவது இருக்கா? இல்ல வந்து ஒரு டயர்டா இருக்காங்களா? அத வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த தியரி. ஸோ தென் வந்து ஃபெமினிஸ்ட் தியரி. இது வந்து பேசிக்கலி டெவலப்ட் பை விமென். ஃபெமினிஸ்ட் ஆஸ் யூ நோ இட்ஸ் பேசிக்கலி ஃபார்முலேட்டட் பை விமென். ஸோ இது ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சரல் அப்போசிஷன் இருந்துச்சு. ஸோ விமென் வேர் அப்ரெஸ்ட். ஸோ அதனால இந்த தியரி வந்து ஃபார்முலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் தியரி யூஸ் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஹெல்ப் கிளைண்ட்ஸ் சேஞ்ச் ஆன் ஃபியூச்சர் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரீஷேப்பிங் நரேட்டிவ் ஸ்டோரி த கிளைண்ட் இஸ் லிவிங். ஸோ இது வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது, ரீஷேப் பண்றது, அவங்க ஒரு ஒரு ரியல் டைம் சினாரியோ பேஸ் பண்ணி அவங்க டைரக்டா இன்டைரக்டா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், மேபி ஒரு மெட்டஃபர் மூலமா அவங்களுக்கு சொல்லலாம் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி பேஸ்டு தியரி. ஸோ மல்டிகல்ச்சரல் அண்ட் ஈஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் தெரப்பி. இது வந்து பேசிக்லி இந்த கல்ச்சர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஹியூமன் பிஹேவியர், எமோஷன்ஸ் அண்ட் வேல்யூஸை. ஸோ நம்ம பார்த்துருப்போம், நம்மளுக்கு ஏஷியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, வெஸ்டர்ன் வேர்ல்ட் பீப்புள் ஒரு மாதிரி இருப்பாங்க. அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட் வந்து யூஸ்வலி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், தேர் யூஸ்வலி இண்டிவிஜுவலிஸ்ட். நம்மள மாதிரி வந்து டிபெண்டன்ட் ஒரு குரூப் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நம்ம ஏஷியன்ஸ் யூஸ்வலி அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத மாதிரி எப்பவுமே நம்ம யோசிப்போம். பட் வெஸ்டர்ன் பீப்புள் வந்து தே மைண்ட் ஒன்லி அபவுட் தெம்செல்ஸ். அவங்களுக்கு என்ன தோணுதோ அது செஞ்சிடுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் இருக்கும். ஸோ இந்த தியரி வந்து அவங்க அவங்க கல்ச்சர் எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றத பேஸ் பண்ண தியரி. ஸோ இன்டகிரேஷன் அண்ட் எக்லெக்டிக் தியரினா வந்து இது வந்து எப்படின்னா, ஒரு இருக்கிற தியரி எல்லாமே என்னென்ன பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த கரண்ட் ப்ராப்ளம்க்கு அப்படின்றத எல்லா தியரியும் ஒரு 2-3 தியரி இன்டகிரேட் பண்ணி ஒரு எஃபெக்டிவான ஒரு தெரப்பி கொடுக்கறது. ஸோ இந்த 12 தியரிஸை தான் நம்மளுக்கு இந்த புக் ஃபுல்லாவே இருக்கும். இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 2 ஃபுல்லாவுமே இந்த தியரிஸை தான் எலாபரேட்டா ஒரு லெசனா இருக்கு. So with this, we are closing this lesson 1. If the lesson Ilmich small lessons தான், அதனால தான் நான் வந்து கம்பைன் பண்ணி போட்டாச்சு 2 லெசனையுமே.
ஸோ லெசன் 2 வந்து கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இது வந்து நம்ம சைக்கோ அனாலிட்டிக் தியரி சிக்மண்ட் ஃப்ராய்டு இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த மேஜர் தியரிஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த சாப்டர்ல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தியரிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் அனாலிட்டிக்கல் தியரி அண்ட் எவல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்கோ அனாலிட்டிக் தியரி. அவங்க எப்படி வந்து எவால்வ் ஆச்சு, டெவலப் பண்ணுது, அந்த பேசிக் மெத்தட்ஸ் எப்படி வந்து இந்த தெரப்பி வந்து இந்த டெக்னிக் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு தெரப்பிக்கு அப்படின்றது தான் இந்த பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. ஸோ வந்து Freud's dynamic approach to human psychology is known as drive theory. இந்த தியரி வந்து drive theory or instinct theory அப்படின்னு சொல்லுவாங்க. He believed humans are filled with mental or psychic energy. Freud என்ன பிலீவ் பண்றார்? So, you know about Sigmund Freud. He is வந்து சைக்காலஜியோட ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, சைக்கோஅனாலிட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இவரோட தியரியை வந்து டிரைவ் தியரி ஒரு இன்ஸ்டன்ட் தியரின்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ்க்கு வந்து மென்டல் ஆர் சைக்கிக் எனர்ஜி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த ஃபில் ஆயிருப்பாங்க. இந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா இட் கம் இந்த எனர்ஜி இஸ் அசோசியேட்டட் வித் லைஃப் அண்ட் செக்ஸ் அண்ட் தானோட்டோஸ் எனர்ஜி அசோசியேட்டட் டெத் அண்ட் அக்ரஷன். ஸோ இது வந்து வாழணும் அப்படின்றது ஒரு எனர்ஜி, ஒரு அப்படின்னு சொல்லலாம், இந்த தானட்டோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் ஃப்ராய்டியன் டிரைவ் இந்த டைனமிக் தியரி படி எவ்ரி இம்பல்ஸ், ஒரு ஆக்ஷன், இப்போ நம்ம டக்குன்னு ஒன்று ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆரிஜின் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும், அதுக்கு ஒரு ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு ஒரு இது இருக்கும், இன்டென்சிட்டி இருக்கும், அளவு இருக்கும். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம யூஸ்வலி பார்த்தோம்னா வந்து இன் வெரி யங் சில்ட்ரன், அதாவது இந்த தவழ்ற வயசுல இருக்க குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து அந்த லிபிடினல் இம்பல்சஸ் எங்க இருக்குன்னா ஓரல் ரீஜன்ல இருக்கும். அதாவது அவங்களுக்கு அந்த ஏதாவது வாயில போட்டு மெல்லும் போது தேல் ஃபீல் மோர் பிளஷர். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது எடுத்து வாயில போட்டுப்பாங்க அந்த சின்ன பசங்க. அவங்க ஏன் வாயில போடுறாங்க அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இட்ஸ் டு அப்டெயின் ஓரல் கிராட்டிஃபிகேஷன். அதுக்கு அது மெல்லும் போது அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, ஒரு பிளஷர் கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து தே டூ திஸ். ஸோ இதுதான் வந்து அவர் ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு இம்பல்ஸ் இருக்கும், ஒரு ஆரிஜின் இருக்கும். அது வந்து ஒரு நம்ம பாடியில ஒரு பார்ட்ல இருந்து அது ஜென்ரேட் ஆகும். ஸோ கிட்ஸை பொறுத்த வரைக்கும், அந்த சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓரல்ல வந்து அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால தே டென் டு சம்திங் இன் த மவுத் அண்ட் எதுனாலும் அவங்களுக்கு தெரியாதுல, தே ஆர் நாட் அவேர் ஆஃப் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து எதை கிடைச்சாலும் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல். அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்டல் இது வந்து இட்ஸ் யூஸ்வலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபியர்டோட டெவலப்மெண்டல் தியரி வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆல் சில்ட்ரன் வந்து ப்ரோக்ரஸ் த்ரூ 4 டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். அவங்களுக்கு வந்து லேட்டன்சி பீரியடா இருக்கும், டெவலப்மெண்டல் பீரியடா இருக்கும். ஸோ இவங்களோட ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் என்னன்னா, ஓரல் வந்து பர்த் டு 1 year ஓல்டு வந்து ஓரல். அந்த டைம்ல தான் இவங்க வாயில போட்டு மெல்றது. இந்த ஏனல் வந்து 1 to 3 years ஓல்டு. தென் ஃபேலிக் வந்து 3 to 5 years ஓல்டு. லேட்டன்சி அப்போ வந்து இந்த லேட்டன்சி பீரியட் டெவலப்மெண்டல் பெருசா இருக்காது, 5 to 12 years ஓல்டு. ஜெனிட்டல் வந்து அடலசன்ஸ் டு அடல்ட்ஹுட், அதை வந்து ஜெனிட்டல் பீரியட்னு சொல்றாரு. ஸோ ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் ஆஃப் ஃப்ராய்ட்ஸ் தியரி இது வந்து என்ன இன்வால்வ் ஆகும்னா, இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் த கான்செப்ட்ஸ். இது என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணா ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ, அதை பேஸ் பண்ணி தான் இவரோட இந்த ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் இருக்கு. இது வந்து டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் பார்த்தது டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அப்ரோச், செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். ஸோ ஐடி வந்து இது என்னன்னா தான் இது சீட் ஆஃப் பயாலஜிக்கல் டிசையர். அதாவது நான் சொன்னல, அது அந்த குழந்தை ஏன் எடுத்து வாயில போடுது, அது வாயில போட்டாதான் அதுக்கு ஒரு பிளஷர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து அந்த டிசையர், அந்த இம்பல்ஸ். ஸோ இட்ஸ் அவுட் சைட் அவேர்னஸ். இந்த யூஸ்வலி இந்த இம்பல்ஸ் வந்து இட்ஸ் அவுட் சைட் அவேர்னஸ் ஆர் அன்கான்சியஸ். ஸோ இது வந்து அவங்க வந்து
தெரியாம அவங்களுக்கு அன்கான்ஷியஸா இது நடக்கும். நம்மளுக்கு வந்து கான்ஷியஸா இல்ல, அன்கான்ஷியஸா இருக்கும் இந்த ஐடின்னு சொல்றாரு. So ego functions include memory, problem solving ability, rational or logical thought process. ஸோ ஈகோ வந்து என்னன்னா நம்மளுக்கு லாஜிக்கலா இப்போ ஒரு இம்பல்ஸ் இருக்கு, அது நம்ம அது வளர வளர நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம இதெல்லாம் எடுத்து வாயில போடக்கூடாது அப்படின்னு தோணுது இல்ல. ஸோ இது வந்து என்னன்னா இது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்துருச்சு அந்த டைம்ல. இந்த டைம்ல தான் வந்து நம்மளுக்கு அந்த மெமரி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த ரேஷனல் திங்கிங் இதெல்லாம் வந்து ஈகோ கீழ வருது. இந்த சூப்பர் ஈகோ வந்து எப்படின்னா வந்து சில்ட்ரன் resolve their oedipal issues and begin strongly identifying with parents and parental demands or expectations. ஸோ அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வருது, அதை ஒபே பண்ணும், இல்ல அவங்கள பார்த்து ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த சூப்பர் ஈகோ வந்து டெவலப் ஆகும். ஸோ இது வந்து பேரண்டல் இம்பாக்ட் ஆன் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து இதெல்லாம் தான் வந்து அவரோட தியரியில சொல்றாரு. ஐடின்றது நம்மளுக்கே இம்பல்ஸா தோன்றது, ஈகோன்றது வந்து நம்ம தோணினாலும் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது. சூப்பர் ஈகோன்றது நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஆர் நம்ம கேர்டேக்கர் அவங்க கிட்ட இருந்து வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகுறது. ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் சைக்கோதெரப்பி. ஸோ இதெல்லாம் சைக்கோதெரப்பி இப்போ ஒரு இந்த ஃப்ராய்ட் அண்ட் பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒரு சைக்கோதெரப்பி பண்றோம்னா, இப்போ கிளைண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் டெய்லி பை த ட்ரேசஸ் ஆஃப் அன்கான்ஷியஸ் மெமரிஸ் லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ அவர் பேசிக்லி ஃப்ராய்ட் வந்து ரொம்ப சைல்ட்ஹுட்டோட பாதிப்பு தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்க்கு காரணம். சைல்ட்ஹுட் இம்பாக்ட் தான் எல்லா இப்ப என்ன ப்ராப்ளமோ, என்ன நம்ம இப்ப பிஹேவியர், இப்ப குட் பிஹேவியர் ஒரு பேட் பிஹேவியர் எல்லாமே சைல்ட்ஹுட் என்ன ட்ரேசஸ் ஆஃப் அன்கான்ஷியஸ் மெமரிஸ்ல நம்ம என்ன இருக்கோ, ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து இப்ப இம்பாக்ட் ஆகுது அடல்ட்ஹுட்ல அப்படின்றது ஃபர்மா பிலீவ் பண்ணாரு. So clients bring developmental baggage into therapy with them. அதாவது என்ன சொல்றாருன்னா, கிளைண்ட் எப்பவுமே வரும்போது ஒரு டெவலப்மெண்டல் பேக்கேஜ்னா அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து என்னென்னலாம் அண்டர்கோ பண்ணாங்களோ அதெல்லாமும் அவங்க கூட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து என்ன ஆகும், ஒரு ஒரு சைல்ட் கேர்டேக்கர் ஒரு அந்த ஓல்டு அது வந்து எப்படின்னா இன்வேரியபிளி ப்ரொஜெக்ட் தியர் ஓல்ட் சைல்ட் கேர்டேக்கர் ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் ஆன் டு த தெரபிஸ்ட். ஸோ இது வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட யார் கேர்டேக்கரோ இல்ல பேரண்டோ அவங்களோட இதுவும் வந்து இம்பாக்ட் இருக்கும். நம்ம அந்த சூப்பர் ஈகோ சொன்னோம் இல்லையா, அதுவும் இருக்கும்னு சொல்றாரு. ஸோ இதை வந்து என்ன டேர்ம் பண்றாருன்னா, திஸ் டெண்டன்சி இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் டிரான்ஸ்ஃபரன்ஸ். இப்ப சப்போஸ் என்ன சொல்றது, இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற பேரண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா வந்து அவன் வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து அவனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஆனா வந்து தெரபிஸ்ட் ப்ரொஜெக்ட் தியர் சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் ஆன் டு த கிளையண்ட். அதாவது தெரபிஸ்டுக்கும் ஒரு சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் இருக்கும். மேபி அவங்களோட பேரண்ட் வந்து அந்த மாதிரி இல்ல அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவாரு, கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். இந்த தெரப்பியில வந்து கிளையண்ட்டுக்கு என்ன பேக்கேஜ் இருக்கோ அதுவும் அப்ளை ஆகுது. தெரபிஸ்ட் வந்து இப்ப சப்போஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, he was raised by a very loving and affectionate parents, நாக் பண்ண மாட்டாங்க, they don't criticize, they always encourage அப்படின்னா, ஸோ தெரபிஸ்ட் வந்து அதை வந்து அங்க அப்ளை பண்றாரு அப்படின்னா அது வந்து கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் அது பேரு. So the repetitive quality of inappropriately applying old relationship dynamics to new relationship is often described as repetition compulsion. So இது என்னன்னா, இந்த அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு கிரிட்டிசிசம் ரொம்ப இருந்தது, அதனால he was so much depressed அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகுது, ஒரு பார்ட்னர் வராங்க அப்படின்னும் போது அந்த பிஹேவியரை வந்து they will apply there. அது வந்து அவங்களுக்கே தெரியாம அன்கான்சியஸா அந்த கிரிட்டிசைஸ் பண்றது வந்து அங்க அப்ளை பண்ணுவாங்க. சோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெப்பிட்டேஷன் கம்பல்ஷன் அப்படின்னு டேர்ம் பண்றாரு.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து ஒரு தெரபிஸ்ட் வந்து இதுதான் உங்க ப்ராப்ளம். நீங்க வந்து உங்களுக்கு அங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ற பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தீங்க. ஸோ நீங்க வந்து இப்போ அதனால தான் நீங்க இங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்றது ஒரு பேக் ட்ராக் பண்ணி சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அத ஏன்னா வந்து எல்லாமே ஒரு அன்கான்ஷியஸா வருது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க ரெசிஸ்டன்ஸ் னா தே வோன்ட் தெரபிஸ்ட் வந்து சைக்கானலிஸ்ட்டோட அவர் வந்து சைக்கானலிஸ்ட் கோல் செட் பண்ணுவாரு. நீங்க வந்து இத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னு. பட் வந்து ஃபர்ஸ்ட் அது யாரா இருந்தாலும் தே ஈகோ தான் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க இந்த டைம்ல வந்து. ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்ஸ் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட். திஸ் ஸ்ட்ரென்தன் த கிளையன்ட்ஸ் ஈகோ. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் டிரான்ஸ்பரன்ஸையும் நம்ம வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கிளையண்டோட ஈகோ, அதாவது இந்த தெரப்பியில இந்த ஃப்ராய்ட்ஸ் தெரப்பியில ஈகோன்றது வந்து கிளையண்டோட அந்த லேட்ரல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அது ப்ரெஃபர் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டுட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா கிளையண்டோட ஈகோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த தியரிய இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தியரி, இந்த தியரியை இது பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஒரு கேஸ் மாரி. அதுலயும் இதே நான் சொன்ன கேஸ் மாரி தான் இன்னும் சிமிலர் கேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட திஸ் லெசன் இஸ் கமிங் டு அன் எண்ட். ஓகே. Thank you, Divya. Thank you. It's a very small lessons தான் எல்லாமே இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல. ஸோ எல்லாமே ஸ்மால் லெசன்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஈஸி ஒன்லி பிகாஸ் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஒன் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ அது வந்து பேஸா வச்சுட்டு இதை வந்து இது கண்டினியூஷன் தான். ஸோ ஏற்கனவே நம்ம எல்லாமே படிச்சுதான் எழுதணும் தான் எக்ஸாம்ஸ். ஸோ ஈஸி ஒன்லி. யா சேம் ரிப்பீட்டட். யா இட்ஸ் ரிப்பீட்டட். அதுல வந்து some of the lessons differ. We actually we are going to go in depth with the behavioral therapy. இதெல்லாம் வந்து கொஞ்சம் in depth போறோம். ஆமா ஆமா. ஒரு தியரி கொஞ்சம் டெப்தா இருக்கு. ஆமா. So that will help us, I think. So அது நம்ம பாத்துக்கணும். But others are, I think, repeated. So it's a very small book தான். அதனால நம்மளுக்கு ஈஸி தான் இது. This book is very easy. Okay, thank you, Divya. Thank you so much. And thank you everyone. Good night. You can stop recording. Okay. You can stop recording. Yeah.